Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்போ செய்யணும்னு நினைச்சாலும் சரி வெறும் 10 ல இருந்து 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க. 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய், நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவினது, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லேசாக பேனில் போட்டு வெடிக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கடிப்போடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நார்மலாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம், நீங்கள் வறுக்கணும் தேவையில்லை. அரை கப் அளவுக்கு அதே கப்பில் பச்சரிசி மாவு, அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், அதே சமயத்தில் புளிப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். முதலையே தண்ணி சேர்த்துட வேண்டாம். அந்த தயிரில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே இந்த ரவையையும் அரிசி மாவையும் நல்லா இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எடுத்துருக்கிற ரவைக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும். எனக்கு வந்து அரை கப் வரைக்கும் தேவைப்பட்டது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த இந்த மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் தேவையில்லை. ரவை ஊறுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரே ஷேப்பாக இந்த மாதிரி தட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை இலையை நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழை இலை இல்லாதவங்க நார்மலாக ஒரு பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதில் நம்ம இந்த மாவை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றிலும் ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நல்லா மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம சுட்டு எடுக்கணும். அதை சுடுறதுக்காக ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமோடு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் இதில் எள்ளு தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுலாம். கொஞ்சம் இது சூடானதும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இலை ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கலர் மாறி வந்தது நம்ம திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் நல்லா மாறி வரணும். பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுடும்போது மட்டும் மறக்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகும். திரும்பவும் 2வது ஒரு பீஸை போடும்போது எண்ணெய் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் எள்ளு சேர்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கார சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.